இப்போ ராசா ஒரு அறிக்கை விட்டிருக்காரு அமித்ஷாவுடைய பேச்சுக்கு பதில் கொடுத்து. அதுல இந்தியாவிலிருந்து வேரோடு பிடுங்கி எரியப்பட வேண்டிய நச்சு செடி பாசிச பாஜக அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஊழல் குறித்து இந்தியாவிலேயே அதிக ஊழல் செய்த கட்சி திமுக, அது வேரோடு பிடுங்கி எரியப்பட வேண்டும், வருகின்ற சட்டமன்ற தேர்தல் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில பல ஊழல் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்காரு. தேர்தல் பத்திர ஊழல், சிஏஜி சுட்டிக்காட்டிய ஊழல், ரஃபேல் விமான முறைகேடு அப்படின்னு பல முறைகேடு ஊழல் செய்த கட்சி பாஜக அப்படின்னு பதில் கொடுத்திருக்காரு. சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரர் பிரவீன் அவர்களுக்கு, அதே போலவே சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு பணிவான மாலை வணக்கம். இல்ல மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மிக சரியாக, இப்ப கூட நீங்க சமீபத்துல நடந்து முடிந்த நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர்ல கூட ஆர்டிகல் 75ல, அதாவது 75ல ஒரு திருத்தம் கொண்டு வருவதற்கான முயற்சி எடுத்திருக்காங்க. அதே போல அரசியல் சட்டத்தை இதுவரை 129 முறை திருத்திருக்காங்க. இப்ப 130வது முறை திருத்துவதற்கு அந்த பில் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஜேபிசிக்கு பேருக்கு, ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு பேரு. இதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுகவை போன்ற கட்சிகளுக்கு இன்றைக்கு ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னு கேட்டா, ஆர்டிகல் 75ல திருத்தம் கொண்டு வரும்போது அது என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, 30 நாட்கள் ஒருவர் சிறையில் இருக்கக்கூடிய 5 ஆண்டுகள் தண்டனை பெறக்கூடிய ஒரு வழக்கில் 30 ஆண்டுகள் சிறையில் இருந்தால், அதாவது ரிமாண்ட்ல இருந்தா 31வது நாள் தானாகவே அவர் பதவி இழப்பார். அந்த பதவி இழப்பை செய்யக்கூடிய அதிகாரம் மேதக ஆளுநர் அவர்களுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் இருக்கு. அதுல என்னன்னு கேட்டா, பிரதமராக இருந்தாலும் சரி, யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அல்லது கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் மினிஸ்டர்ஸா இருந்தாலும் சரி. ஆனா நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இப்படிப்பட்ட சட்டங்களை அறிமுகப்படுத்தி இருக்கிற காரணத்தால் திமுக வட்டாரத்திலே ஒரு அச்சமும் பதட்டமும் திமுக வட்டாரத்தில் ஏற்பட்டிருக்கிறது. மரியாதைக்குரிய ராசா அவர்களை கூட ஒரு குற்ற வழக்கில் மேல்முறையீடு, அவர் மேலேயே ஒரு ஊழல் வழக்கில் மேல்முறையீடு நிலுவையில் இருக்கு. இதான் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாங்க என்னுடைய நண்பர் காசிநாத பாரதி சொன்ன மாதிரி, அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணியில ஏதாவது ஒரு பிளவு வந்துடாதா என்று பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாம் எதிர்பார்த்திருந்த நிலையில, ஒருவேளை திரு அண்ணாமலை அவர்கள் அதிமுக கூட்டணியை ஏற்காமல் முன்படுவாரோ, ஒரு பிளவு வந்துருமா எதிர்பார்க்கணும். இல்ல, பிளவு வரக்கூடிய வகையில ஒரு பேச்சு, ஒரு செயல் இருக்கும் போது அதை மையப்படுத்தி பேசுறோம். கொஞ்சம் அனுமதிக்கல, கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. அதாவது அதே கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன். இதுவரைக்கும் மற்ற மாநிலங்கள் போகும்போது அந்த மாநிலத்துடைய அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியின் தலைவரோ இல்ல முதலமைச்சர் வேட்பாளர் பெயரை தவிர்த்திருக்காரா? ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் தவிர்க்கிறாரு? சர்ச்சையா மாறுது இல்லையா? அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா? இல்ல, அதை கேட்டா நீங்க ஊடகம் எப்படியாவது பிளவுபடுமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு எப்படி சொல்றீங்க நீங்க? இல்ல, அண்ணா திமுகன்னு சொன்னாலே மரியாதைக்குரிய இன்றைய எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு மற்ற மாநிலங்கள் கட்சி பேர் மட்டும் சொல்றது இல்லையா சார்? மற்ற மாநிலம் கட்சி பேர் மட்டும் சொல்றது இல்லையா? கட்சியின் தலைவர் பேரும் சொல்றாங்களே. மன்னிக்கணும், நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்க செல்வத்தோட அப்பான்னு சொல்லிட்டாலே போதும். அது செல்வத்துக்கு அப்பா தானே, அவர் ஒருத்தரா தானே இருக்க முடியும். ஆனா அண்ணா திமுகன்னு சொன்ன பிறகு அது அண்ணா திமுகவுடைய ஒட்டுமொத்த தலைமையும், இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தலைவர், பொதுச் செயலாளர், அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர், நேற்றைக்கு முதலமைச்சராக இருந்தவர். அதனால நாங்க இன்னொரு தரம் போய் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ல வேண்டியது. ஏன்னா இப்போ சார் செல்வத்துடைய அப்பான்னு சொன்னாலே போதும், அதே போல அதிமுகவுடைய தலைவரா இருக்கிற பொதுச் செயலாளர் சொன்னாலே போதும். அப்படி கூட சொல்லலையே. அதிமுக மட்டும் தானே சொல்றாரு, செல்வன் மட்டும் தானே சொல்றாரு, செல்வத்தோட அப்பான்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. அதிமுக சொன்னாலே அது எடப்பாடி பழனிசாமின்னு நீங்க பொருள் கொள்றதுல உங்களுக்கு என்ன சிரமம்? உங்களுக்கு ஏன் அவ்வளவு சங்கடம்? இதுக்கு முன்னாடி ஒரு நாளிதழுக்கு பேட்டி கொடுக்கும் போது அதிமுக ஒருத்தர் முதலமைச்சர் வேட்பாளராக வருவாங்க அப்படின்னு இப்படி சொல்லலாம். அது அதிமுக தான் சார். தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அதிமுக. அந்த அங்கீகரிக்கப்பட்ட அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். இதுல பொருள் கொள்றதுக்கு ஒண்ணு கிடையாது. இன்னொரு விஷயம், நீங்க நண்பர் பாரி சொன்னதை கூட நீங்க அப்படியே உடனே அப்படி மாத்தி இப்படி மாத்தி சொன்னீங்க. நான் என்ன சொல்றேன்,
மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் மாத்திரமல்ல, இந்தியாவிலே தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிராமங்களிலும் பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு சேர்த்தார். திரு அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டதை போல 18.5% வாக்குகளை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பெற்று தந்தவர், 82 லட்சம் வாக்குகளை பெற்று தந்தவர். அதிமுகவுக்கு 21% வாக்குகள் இருக்கிறது. ஆக 39.5% வாக்குகள் எங்களிடத்தில் இப்பொழுதே இருக்கிறது. இன்னும் தேர்தல் நெருங்குகிற காலத்தில், தேர்தல் மேகம் குருஜேத்திர யுத்த களம் சூடு பிடிக்கிற நேரத்தில், களம் அமைகிற நேரத்தில் எங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்படுகிற போது இவங்கதான் ஜெயிப்பாங்க, இவங்க கிட்டதான் வின்னிங் சான்ஸ் இருக்குன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு 5% வாக்கு கூடுதலா கிடைக்கும். அதனால இப்ப என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, அதிமுக தலைமையிலான கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் அதிமுக தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை இருக்கிறது. இதுல மாறுபட்ட கருத்தே இல்ல. இந்தியாவில தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைமை இருப்பதை போல தமிழ்நாட்டில் அதிமுக தலைமை இருக்கிறது. அதிமுக தலைமையில் ஆட்சி அமையும் என்று சொன்ன பிறகு இதுல அந்த ஆட்சி இந்த ஆட்சின்னு சொல்ல வேண்டியதெல்லாம் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பேச வேண்டியது. இன்றைக்கு திமுக கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது என்ன கணக்குல புரிஞ்சுக்கலாம் சார்? காஷ்மீர பாரதி சொல்றாரு கூட்டணி ஆட்சிங்கிறது அவங்களுடைய சொல் வழக்கு வந்து அப்படிதான் சொல்லுவாங்க, மற்றபடி உள்நோக்கம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒருவேளை அதிமுக கூட்டணி தமிழகத்தில் வெற்றி பெறுது அப்படின்னா அதனுடைய அமைச்சரவையில் பாஜக பங்கேற்குமா பங்கேற்காதா? அது அன்றைய சூழ்நிலையில் நான் ஒண்ணு கேட்க வாய்ப்பு இருக்கு, பங்கேற்க வாய்ப்பு இருக்கு. இல்ல, எல்லா கற்பனை குதிரைகளை வந்து வேகமா விடுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் முடிந்து வாக்குகளை எண்ணி முடிவு அறிவிக்கப்பட்டு அந்தந்த கட்சிகள் பெறக்கூடிய எண்ணிக்கையை பொறுத்து அன்றைய சூழ்நிலையில் நாம் விவாதிக்க வேண்டிய விஷயத்த நாம பிரீமெச்சூரா அட்வான்ஸா நாம பேச வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஒண்ணு. ரெண்டாவது, திமுக இவனுடைய பதட்டம், திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அப்புறப்படுத்தப்படும் என்கிற வலுவான செய்திகள் நாளும் பொழுது வந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கத்துல திமுகவுடைய வாக்குகளை பிரிப்பதற்காக திரு விஜய் அவர்கள் களத்துக்கு வந்திருக்காரு. எங்களை அவர் பாசிசம் சொல்றாரு, அவருக்கும் எங்களுக்கும் முரண் இருக்கிறது. பாசிசனா என்ன, பாயாசனா என்ன, பாய்சனா என்னங்கிறதெல்லாம் அவர் விளக்க வேண்டிய நிலை இருக்கு. அது வேறு ஒரு விவாதத்தில் வச்சுக்கிடுவோம். அதே நேரத்துல அவர் திமுகவினுடைய வாக்குகளை பிரிப்பதற்கு திரு விஜய் அவர்கள் ரெடியா இருக்காங்க. இன்னொன்னு, அவர் அதிகாரத்துல பங்குதாரன்னு சொல்றாரு. நீங்க இப்படியே யோசிக்க மாட்டீங்க. நீங்க காங்கிரஸ் அதிகாரத்தில பங்கு கேட்டு திரு விஜய் அவர்களோட கூட்டணி தாவைக்காவோடு கூட்டணி வைக்க மாட்டார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? யாரு அதை நீங்க சொல்லுங்க. யாரு சார்? காங்கிரசும் விஜயும் கூட்டணி வைக்க மாட்டாங்கன்னு என்ன உத்தரவாதம் இருக்கு? ராகுல் காந்தியும் விஜயும் சந்திக்க மாட்டாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? திமுக கூட்டணியில் பிளவு ஏற்படும். நான் சொல்றேன் சார், திமுக கூட்டணி நிச்சயமாக பிளவை நோக்கி பயணிக்கிறது. நான் சொல்றேன், நீங்க அதை எப்படி மறுப்பீங்க? இந்த ஊழல் குற்றச்சாட்டு பத்தி நம்ம பேசும்போது அமித்ஷா தமிழக திமுக அரசு மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை முன் வச்சாரு. அதுக்கு பதில் கொடுத்த ஆர் ராசா சொல்ற திரு மோடியினுடைய அமைச்சரவையில 28 அமைச்சர்கள் மீது வழக்கு இருக்கு, ஊழல் வழக்கு இருக்கு. இல்ல 19 அமைச்சர்கள் மீது மிகவும் கடுமையான குற்ற வழக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஊழலுக்கு எதிராக பேசக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் ஏன் நீக்க கூடாது அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? நான் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இது சட்டமாக்கப்பட்டு சட்ட நடைமுறைகள் சட்டம் அமல்படுத்தப்படும் பொழுது நீங்க சட்டத்தை விடுங்க, அந்த சட்ட நடைமுறைக்கு வருது, அதுக்கு பிறகு நடவடிக்கை அதெல்லாம் விடுங்க. இப்போ 28 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு அமைச்சரவையில் இருக்கக்கூடியவங்க மேல. அப்போ அவங்களுக்கு ஏன் ஊழலுக்கு எதிரானதான் நீங்க ஏன் அவங்க நீக்க கூட நடவடிக்கை எடுக்க கூடாது அப்படின்னு கேக்குறாங்க. இப்படி பேசக்கூடிய மரியாதைக்குரிய ஆர் ராசா அவர்கள் செந்தில் பாலாஜி என்கிற அதிமுகவில் இருந்த காலத்திலே வந்து மிகப்பெரிய ஊழல்களை செய்து, திமுக காலத்தில் ஊழல் செய்து அவங்க பண்றது தவறுதான். அவங்க பண்றது தவறு நீங்க சொல்றீங்க இல்லையா? அவங்க பண்றது தவறு தானே. இப்ப பாஜக அதே தவறு தானே பண்ணுது. இல்லங்க, நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, இப்ப இவங்க யாராவது ரிமாண்ட்ல இருக்காங்களா? ரிமாண்ட் இருந்தாங்களா? ரிமாண்ட்ல இருக்காங்களா சார்? யாராவது ரிமாண்ட்ல இருந்தாங்களா? அஜித் பவார் மீது 600 கோடி ஊழல் அப்படின்னு சொன்னது யாரு? இன்னைக்கு அஜித் பவார் எங்க இருக்காரு? அந்த வழக்கு எங்க இருக்கு? நீங்க அந்த அமெண்ட்மென்ட் நீங்க இல்ல அந்த சார் அந்த மசோதா திருத்தத்தெல்லாம் விடுங்க சார். அஜித் பவார் மேல 600 கோடி ஊழல் சொன்னது யாரு? அந்த அஜித் பவார் இப்ப எங்க இருக்காரு? அந்த வழக்கு எங்க இருக்கு? அந்த குற்றச்சாட்டு என்ன ஆச்சு?
சார் நான் ஒண்ணு கேளுங்க, இந்த சட்டங்கள் எல்லாம் நடைமுறைக்கு வருகிற பொழுது சார் சட்டத்தை பத்தி கேட்கல, நீங்க சட்டத்தை விடுங்க சார், சட்டத்தை விடுங்க. ஊழல் செய்தால் அவர்கள் ஊழல் செய்வது மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு பாஜக சொல்றாங்களா இல்லையா? திரு அமித்ஷா சொல்றாரா இல்லையா? அஜித் பவார் மேல 600 கோடி ஊழல் குற்றச்சாட்டு சொன்னது யாரு? இப்ப அஜித் பவார் எங்க இருக்காரு? குற்றச்சாட்டு எங்க இருக்கு? என்ன ஆச்சு? நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. இந்த வழக்கு அஜித் பவார் தண்டிக்கப்பட்டிருந்தால் அல்லது இப்பொழுது சிறையிலே இருக்கிற அஜித் பவார் ஒரு மாநிலத்துல பாரதிய ஜனதா கூட்டணியிலே ஏதாவது பொறுப்புகளிலே அதிகார பொறுப்புகளில் இருந்தால் நீங்க கேட்கறதுல நியாயம் இருக்கு. நீங்க சமீபத்துல உதாரணம், நீங்க உடனே அஜித் பவார் இங்கீங்க அங்க ஹேமந்த் சோரன் கடந்த காலத்துல முதலமைச்சராகவே ஜெயில இருந்தாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராகவே சிறையில் இருந்தார். செந்தில் பாலாஜி அமைச்சராகவே ஜெயிலில் இருந்தாரு. திரு பொன்முடி அவர்கள் குற்ற வழக்கில் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு அது உச்ச நீதிமன்ற பெயில்ல இருக்காரு சார். உச்ச நீதிமன்றத்துல அது கன்விக்ஷன் ஆகி அண்டர் பெயில் அகைன்ஸ்ட் கன்விக்ஷன். அதை நீங்க யோசிங்க. அதனால நான் இன்னொன்னு கேளுங்க சார். அதாவது திமுகவுடைய ஆட்சியின் நாட்கள் எண்ணப்படுகிறது. ஒரு செய்தி மட்டும் சொல்லிடுறேன். நேற்று மிகப்பெரிய கட்டுப்பாடோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த பூத் கமிட்டி மெம்பர்களுடைய கூட்டம், அந்த உறுப்பினர்களுடைய கூட்டத்தை பாத்தீங்கன்னா மிக 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 ஒழுக்கமாகவும் மிக முறையாகவும் அந்த கூட்டம் நடந்த பாத்தீங்கன்னு சொன்னா நிச்சயமாக 2026 தேர்தல் பாரதிய ஜனதா அதிமுகவுக்கு வசப்படும். கூட்டணிக்கு வசப்படும். அதுல மாற்று கருத்துக்கே இடம்.